இன்று आज அன்பான அப்பாவிடம் போக் எடுத்துக்கொண்டு சென்றேன். प्यारे बाबा के पास கூடவே मतलब பார்க்கின்றேன் பாபா விசேஷ ரூபத்தில் साथ देखती हूँ कि बाबा மற்ற இடங்களில் சுற்றி கொண்டு विशेष रूप வதனத்திற்கு வந்து சேர்ந்தார். कहीं से भ्रमण பாபா चक्कर लगाते हुए வந்தவுடன் என்னிடம் கூறினார், குழந்தையே, बाबा நான் உலகத்தின் बच्ची के साथ रहते हैं। बच्ची आई है எவ்வளவு மந்திர் சிவனுடைய கோவில் தீர்த்த ஸ்தலம் இருக்கிறதோ विश्व के சுற்றி जितने भी मंदिर हैं तीर्थ स्थल சுற்றி வந்தேன். அனைத்து இடத்திலும் நான் இதை பார்த்தேன். रात से ही चक्कर लगा रहा हूँ। என்னவென்றால் सभी जगह ये देख रहा பாபாவுடைய கோவிலில் हूँ சிவனுடைய ரூபத்தில் நன்றாக कि அழகாக बाप அலங்கரித்திருந்தார்கள். शिव के ஆனால் घर में என்னுடைய कितने ना பக்த குழந்தைகள் सुंदर ஆனால் என்னை அறியவில்லை. पर मेरे உண்மையிலேயே சிவனுடைய इतना नहीं ஜனம் जानते कि தின் இது அவர்களுக்கு தெரியாது. शिव का பாபா கூறினார், दिन है। பாபா இதையும் பார்க்கின்றார். என்னுடைய பக்த குழந்தைகள் तो बाबा ने कहा कि நீண்ட லைனில் ये भी देख रहे என்னை தரிசனம் செய்வதற்காக நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த லைனில் கிடையாது தானே. दर्शन पाने के लिए ஆனால் இன்றைய நாள் பிராமண குழந்தைகளுடைய உள்ளத்தில் तार में नहीं खड़े கையில் बल्कि அலங்காரம் இருக்கிறது. என்ன அலங்காரம் இருந்தது இன்றைய நாளில்? दिल में பாபா கூறினார் என்னவென்றால், என்னுடைய அப்பா மேரா பாபா ऐसा अलंकार என்று கூறியவுடன் பாபாவுடைய கொடியானது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கையிலும் இருப்பதாக பாபா பார்த்தார். आज के दिन हर एक ब्राह्मण बच्चों के மேலும் हाथ में भी है तो दिल में பக்த குழந்தைகளையும் பார்க்கின்றேன். அவர்களிடமும் பாவனை அதிகமாக இருக்கிறது. பிராமண குழந்தைகளை விட அதிகமாக இருக்கிறது. देखता हूँ ஆனால் भी भावना कितनी है। பக்த குழந்தைகளை பார்த்து பாபாவுக்கு இந்த ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் என்னை தெரியவில்லை, அறியவில்லை. बच्चों को ஆகையினால் अंदर से लगता है बेचारे நான்கு புறம் இருக்கக்கூடிய पा रहे हैं। குழந்தைகள் சிவனுடைய பிறப்பு நாளை கொண்டாடுகின்றார்கள். के बच्चे பிளான் எவ்வளவு பண்றாங்க, இப்படி சேவை பண்ணோம், அப்படி சேவை பண்ணோம், அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பாபாவும் கூறினார், பிராமண குழந்தைகளுக்கு के बैठे हैं कर भी रहे பாபாவுடைய செய்தி कहा कि ஒவ்வொரு மூலை முடுக்கிலையும் கொடுக்க வேண்டும். இப்படி பாபா கூறினார். கூறிக்கொண்டு பாபா அன்பான நாளில் அன்று வதனத்திலும் விதவிதமான போக் வந்திருந்தது. உலகத்தில் இருக்கிறவர் கூறுகிறார்கள் பிரசாதம், नाना प्रकार டோலி இப்படி கூறுகிறார்கள். பாபா दुनिया में लोग மிக அன்பாக போக்கை சுவீகாரம் செய்தார். அனைவருக்கும் தேஸ் விதேஸ் உள்நாடு வெளிநாடு அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு, चाहे देश பிராமண குழந்தைகளுக்கு விசேஷ ரூபத்தில் பல மடங்கு நல்வாழ்த்துக்கள் என்று பாபா கூறினார். विशेष பாபாவுடைய ஜெயந்தி, ஸோ குழந்தைகளுடைய ஜெயந்தி. குழந்தைகள் பாபா வராம இருந்தா நீங்க ब्राह्मण बच्चों की जय சிவ ஜெயந்தியை கொண்டாடுவீங்களா? बाप नहीं आता இப்படி கூறிக்கொண்டு பாபா இனிமையான திருஷ்டியை கொடுத்து तो बाबा बड़े मीठे प्यार से देखते हुए நினைவு அன்புகளையும் கொடுத்தார். பிறகு நான் திருஷ்டியை வாங்கி கொண்டு
கீழே வதனத்திலிருந்து ஸ்தூல வதனத்திற்கு வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.